ஆண்டவருடைய கிருபை 15-16 வயசு இருக்கும்போது அப்படியாக நான் வேலை செஞ்ச கடையில் அருகாமையில் நம்ம சகவாசத்தை சேர்ந்த குடும்பம் ஒன்று இருந்துச்சு. அவங்க டெய்லர் கடை வச்சுட்டு அவங்க ரட்சிக்கப்பட்டவங்களாக அழகாக அந்த குடும்பம் இருந்தது. அப்போது நம்ம என்எம்எஸ் கலையரங்கத்தில் ஈரோட்டில் சிவரஞ்சனி ஹோட்டலுக்கு ஏற்ற மாதிரி இப்போ இல்லை. அங்கே ஜோசுவா டானியலையா வந்து கூட்டங்கள் நடத்துகிற குறித்து விளம்பர நோட்டீஸ் பார்த்தேன். எல்லாரும் நீங்கள் கூட்டத்துக்கு வாங்கன்னு சொல்லி அழைப்பாங்க. ஆனால் தாயின் கர்ப்பத்தில் ஆண்டவர் என்னை தெரிஞ்சு கொண்டதுனால நான் போய் இந்த மாதிரி கூட்டங்களுக்கு நான் வரலாங்களா அப்படின்னு கேட்டேன். ஓ, யார் வேணாலும் சொல்லலாம், வாங்க தம்பி அப்படின்னு அன்போடு கூப்பிட்டு என்னைய அழைச்சாங்க. அன்றைக்கு அந்த முதல்ல அந்த கூட்டத்துக்கு போயிட்டு அப்புறம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அந்த சவானாக்கு பின்னாடி இருக்கிற ஆலயத்துக்கு வாரம் தொடர்ந்து போக ஆரம்பித்தேன். இந்த சத்தியத்தை வந்து நான் கேட்க ஆரம்பித்த போது பாவம் என்னன்னு ஆண்டவர் எனக்கு உணர்த்த ஆரம்பித்தார். நான் ஏதோ இந்த எறும்பு கொள்வது, பள்ளி கொள்வது இதுதான் பாவம் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனால் இயேசு சாமி, நீ திருடுனது, பொய் பேசுறது, என்னென்ன ஆண்டவருக்கு விரோதமாக செஞ்சது எல்லா காரியங்களை ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார். ஓ, இதுதான் பாவமானு சொல்லி சாமி உணர்த்த எல்லா காரியங்களையும் நல்லா சரி செஞ்சு உற்சாகமாக 2-3 வருஷம் நல்ல வாலிப நாட்களில் 19 வயசு வரை நல்ல நம்ம சென்டருக்கு வந்து நல்லா டெய்லி வந்து ஜெபம் பண்ணுவேன், மறந்துடுவேன். சினிமா போயிடுச்சு, சிகரெட்டு, பீடி எல்லா கெட்ட பழக்கம் போயிடுச்சு. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் மனுஷனை பார்க்க ஆரம்பித்தேன். இயேசு கிறிஸ்துவை பார்க்காம கிறிஸ்தவர்களை பார்க்க ஆரம்பித்தேன். ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்கிறவங்க இப்படி இருக்காங்களே, மற்ற மக்களை பார்க்க ஆரம்பித்தேன். கிறிஸ்தவர்களை பார்த்து சோர்ந்து போயிட்டேன், அப்படியே நின்று போயிட்டேன். கிறிஸ்தவங்களை பார்த்தேன், அப்புறம் தீங்காக்காரங்க கடவுள் இல்லைன்னு சொல்கிறாங்க, அவங்க பேச்சை கேட்டேன். இப்படியாக ஒரு பக்கம் என்னுடைய பாவம் என்னை நெருக்கிச்சு. சபையில் மற்றவங்களை பார்க்க ஆரம்பித்தேன், வேற உலக ஆலோசனை. இன்னொரு பக்கம் என்னுடைய பாவம், உலக ஆசை, அந்த சிற்றின்பம், என் பாவம் என்னை நெருக்க ஆரம்பிச்சு. மேற்கொள்ள முடியாமல் அப்படியே நின்று போயிட்டேன். 2 வருஷம் ஒரு பிசாசு போய் 7 பிசாசு பிடிக்கிற மாதிரி கடல்ல கஷ்டத்துல நிர்பந்தமான நிலைமை. நான் வாரம் அப்போ 250 ரூபா சம்பளம், எங்கள் அம்மா எனக்கு 50 ரூபா இன்னும் கொடுப்பாங்க. நான் 150 ரூபா கடங்க, வாரம் 150 ரூபா கடன் கட்டுற மாதிரி கந்துக்க அந்த வட்டிக்கு வாங்கி வச்சிருப்பேன். அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் சர்ச்சைக்கு வந்து நின்றுட்டு 2 வருஷம் நின்றுட்டு அப்படியாக குடிக்கவும் தனியாக அப்புறம் நண்பர்களோடு சேர்ந்து போய் பிராந்தி கடையில் குடிக்கவும் தனியாக குடிக்கவும் பழகி கொண்டேன். ஒரு பண்டிகை வந்தால் குடிச்சிட்டு ஃபுல்லாக குடிக்கலான்னு எனக்கு இது வராது. அப்படியாக சிகரெட்டு, நான் மறுபடியும் பழைய பாவங்கள் எனக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. தாறுமாறா ஒரு நாயை போல, பன்னியை போல வாழ்க்கை. எப்படி நாய் கக்கினதை தின்னுமோ, கழுவப்பட்ட பன்றி திரும்ப சேத்துல புரள போனவனமா என் வாழ்க்கை மாறி போச்சு, தாறுமாறா மாறி போச்சு. எனக்கு தெரிஞ்ச சகோதரர்கள் அப்பப்போ எனக்கு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய ஜபம் என்னை கைவிடலை. திரும்பமாக நான் ஆண்டவர் என்னை கொண்டாந்தார். ஓ, ஜீவனுள்ள தேவன் இல்லாட்டினா எனக்கு வேற இல்லை அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு உணர்வை கொடுத்தார். அதுக்கு முதல்ல என் தாயாரும், நீ நம்ம ஆண்டவருக்குள்ள வரும்போது, சர்ச்சைக்கு வரும்போது அதிகமாக எதிர்ப்பு தெரிவித்தாங்க, அடித்தாங்க. நம்ம ஜாதி ஜனத்தை விட்டுட்டு இவன் போகிறான்னு சொல்லிட்டு எவ்வளோ என்னை உபத்திரப்படுத்தினாங்க. அவங்களுக்கு புரியாமல் அப்படி செஞ்சாங்க. ஆனால் அதுக்கு பிற்பாடு இந்த நான் பாவத்தில் போனங்காட்டி பார்த்துட்டு இவன் போனாலும் பரவாயில்லையே, ஒழுங்கா கோயிலுக்கு போயிட்டு இருக்கும்போது பிரிந்தானு நினச்சி வேதனைப்பட்டாங்க. திரும்ப என்ன அப்படியாக திரும்ப நான் தாராபுரத்தில் ஒரு 3 நாள் உயிர்மீச்சு கூட்ட இருந்தது. ஆண்டவர் என்னை இங்கே கொண்டு வந்தார். திரும்ப ஆண்டவருடைய சத்தியத்தை எனக்கு கொடுத்தார். ஆண்டவர் மாதமாக மறுபடியும் நான் மனம் திரும்புறதுக்கு உதவி செஞ்சார். இங்கே இருக்கிற ஆண்டியும் அங்கிளும் சேலங்களும் சௌந்தரிய ஆண்டியும் தன்னுடைய மகனை போல அதிகமாக ஆலோசனை கொடுத்து அந்த நாட்டில் அதிகமாக எனக்காக ஜெபிச்சாங்க, என்னை வழி நடத்தினாங்க. ஆண்டவர் அப்படியாக நான் வளர்ந்து வந்தேன். ஈரோடு சென்டரில் எல்லாம் மறுபடியும் எல்லா பாவங்களை அடிக்கிட்டு ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். விடுதலை கொடுத்து ஆண்டவர் என்னோடு பேசினார். பாவங்களை எல்லாம் மன்னிச்சு ரட்சிப்பு நிச்சயத்தை கொடுத்தார். அப்போ நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட பிற்பாடு என் திருமண காரியம் வந்துச்சு. என் திருமண காரியத்தில் ஒரு போராட்டம். ஆண்டவரை நான் கொஞ்சம் ஒரு ஜவுளி கடை நிர்வாகத்தில் லைனுக்கு போயிட்டு இருந்தேன், வெளியூர்லாம் பண்ணிட்டு இருந்தோம். ஆண்டவர் என்னை கொஞ்சம் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். எங்கள் அம்மா
எங்கள் சொந்த பந்தங்களை தான் பண்ணணும்னு பார்த்தாங்க. ஆனால் நான் தேவனை நேசித்து என்னை அழகாக நடத்தினாங்க. ஆண்டவருடைய சித்தத்தை என் திருமணத்தில் பண்ணேன். ஏழ்மையில் ஒரு சாதாரணமான ஒரு இதில் ஆண்டவர் சித்தத்தை செஞ்ச திருமணத்தில் என் சொந்த பந்தங்கள் யாரும் வரல, எல்லா உற்றாரோடு கைவிட்டாங்க. ஆனால் ஒரு வகையில் இந்த லிங்கக்காண்ட வளர்ச்சிக்கு நான் ரொம்ப கடன்பட்டவனாக இருக்கிறேன். அந்த மாதிரி ஒரு ஏழ்மையான நிலையிலும் என்னை நேசித்து இங்கே இருக்கிற அநேக மக்கள் ஏறக்குறைய ஒரு 10 பேர் சேரம் வந்துட்டாங்க. அநேக படித்த மக்கள் ஐஸ்வர்யவான்கள் கூட நம்ம சபையிலும் கூட அந்த நேரத்தில் இல்லை சொல்லக்கூடாது. ஆனால் ஆண்டவருடைய இந்த மக்களுடைய இந்த ஊருக்காரனுடைய அன்புக்கு நான் எவ்வளோ கடனாளி இருக்கிறேன்னு சொல்கிறத குறித்து சொல்கிறேன். அப்படியாக அந்த நேரத்திலும் வந்து இந்த ஊருக்காரன் என்னை நேசிச்சு இது பண்ணாங்க. ஆண்டியாங்களும் தாய் தகப்பனாக இருந்து எனக்கு திருமணத்தை செஞ்சு வச்சாங்க. திருமணத்துக்கு பிற்பாடு ஆண்டவரை வாழ்க்கையை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். என் தொழிலை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். என்னை உயர்த்த ஆரம்பித்தார். தேவனுடைய ஒளித்துக்கும் மற்றக்கும் உண்மையாக நான் ஒரு தரித்திரமான நிலையில வீரா கடந்த பொருத்தனை பண்ணி ஆண்டவருக்கு ஜெபிச்சு எனக்கு ஒரு தருணத்தை கொடுங்க சாமி, எனக்கு ஒரு தருணத்தை கொடுங்க. ஏன்னா எனக்கு அந்த தொழில் முறையில் கொஞ்சம் இந்தி தெலுங்கு கன்னடம் தெரியும். ஆனால் ஒரு ஆசீர்வாதம் இல்லை. திருமணத்துக்கு பிற்பாடு தேவன் என்னை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். ஆண்டவருக்கு செஞ்ச பொருட்கள் மாதிரி கொடுக்குற காரியத்தில் ஆண்டவர் உண்மையாக இருக்கும்போது இன்னும் என்னை அபரிவிதமாக ஆசீர்வதிச்சு வரார். அற்புதமாக அநேக அற்புதங்களை நான் காண உதவி செஞ்சு வரார். அந்த இன்னைக்கு 100 பேர்த்துக்கு மேலே அந்த இடத்துல வேலை கொடுக்கறதுக்கு உதவி செய்கிறார். ஆளுகளுக்கு பின்னால் போட்டு தாவீத தேவன் உயர்த்தணுமா, படிப்பு குறைவான படிப்புல என்ன தேவன் உயர்த்தி இருக்கிறார். நான் நம்ம கடைசி போடும்போது பார்ப்பேன், பணக்காரங்களுக்கு படித்தவங்களுக்கு தான் ஆண்டவர் பேசுவாரோ, என்னோடு பேச மாட்டாரோ. நான் வேதனைப்பட்ட நாட்கள் உண்டு. தேவன் என்னை நேசித்தார். தாயின் கற்பத்திலே தெரிந்து கொள்வது என்னை கைவிடாதவர்கள் என்னோடு பேசி ஒவ்வொரு இக்கட்டான வேலையும் இந்த நாட்களும் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய ஆலோசனை ஜபம் எந்த நேரத்திலும் ஈரோட்டில் இருக்கும்போது எந்த என்னுடைய வீழ்ச்சியிலையும் கஷ்டத்திலும் ஊழியக்காரோடு நான் ஐக்கியப்பட்டு பங்கு பெற்று அவருடைய ஜப உதவி நான் என்னை குறித்து அவர் கேவலமாக நினைச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லி எத்தனை தடவை விழுந்து போனாலும் பரவாயில்லன்னு அவருக்கு வந்து அங்கே நான் இதில் விழுந்துட்டேன் இதை பண்ணிட்டேன் அதை பண்ணிட்டேன் ரசிக்கப்பட்டிருந்தாலும் ஆண்டவர் அது சொல்லி அவருடைய உதவியினால் ஆண்டவர் திரும்ப கொடுத்தார். அற்புதமாக அந்த தொழிலும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை வருஷத்துக்கு கோடிக்கணக்கான வியாபாரம் பண்ணுறோம். வெள்ளிக்கிழமைனா அந்த 100கணக்கான பேர் கூலி கொடுக்கணும். சனிக்கிழமை ஒவ்வொரு வாரமும் அந்த செக்குக்கு பேங்க் இது பண்ணணும். ஒரு நாளும் போய் எந்த ஒரு ஃபைனான்ஸ் நாடி தேடி ஆண்டவருடைய கிருபையினால பெரிய அற்புதத்தினால எந்த ஒரு ஃபைனான்ஸ் நாடி தேடி போய் எனக்கு கூலி கொடுக்கறதுக்கு பணம் வேணுங்க, எனக்கு இதுக்கு வேணுங்க அதுக்கு வேணுங்க நான் கேட்டது. நான் என் மனைவியும் ஜெபிப்போம், தனிப்பட்ட முறையிலும் ஜெபிப்போம். அற்புதமாக ஆண்டவர் லட்சக்கணக்கான ரூபாய் அனுப்புவார். திடீர்னு வருவாங்க, காரில் நிறுத்திட்டு 1 லட்சம் ரூபாய்க்கு சேலை எடுத்துட்டு போவாங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கும், யாருன்னே தெரியாது. திடீர்னு வருவாங்க, சேலை கேஷ் கொடுத்துட்டு 50,000 30,000 வியாபாரம் ஆகும். எங்களுக்கு வெளியூர்லேருந்து கர்நாடகாவிலேருந்து வர வேண்டிய இதுவும் வரும். அந்த விதமாக ஆண்டவர் அற்புதமாக நடத்திட்டு வரார். ஆண்டவருடைய இரக்கத்தையும் அன்பையும் நான் பார்த்தேன். மனுஷர் இங்கே புதுசாக வந்திருக்கிறவங்களுக்கும் நான் சொல்றது, மனுஷரை பார்க்காம இயேசு சாமியை பாருங்க. அவர் இந்த காரியத்தில் எனக்கு என் வாழ்க்கையில் கற்றுக் கொடுத்தது, நீ என்னை நோக்கிப்பார். யாராவது கிறிஸ்தவங்களே தப்பு பண்ணும்போது ஆண்டவர் விட்டு போகும்போது ஆண்டவர் எனக்கு உணர்த்துற காரியம் பேரை சொல்லி சொல்லுவார். அவனா அந்த மனுஷன் அந்த பேரை சொல்லி அவர் உனக்காக ரத்த சிந்தனார், நான் தானே உனக்காக ரத்த சிந்தனை அப்படின்னு அன்பான தேவன் என்னோடு பேசுவார், என்னை பலப்படுத்துவார். அந்த மாதிரி புதுசாக வந்திருக்கிறவங்க ஏசாமியை நோக்கி பாருங்க. இன்னும் ஆண்டவர் கோயிலுக்கு வராமல் நின்று போனவங்க, இந்த இடத்துல இருந்து ஏசாமியை விட்டு போனவங்க, கோயிலுக்கு வராமல் நின்று போனவங்க, இந்த கோயிலுக்கு உங்களுக்காக ஆண்டவர் இந்த கோயிலை கட்டி கொடுத்திருக்காரு. நீங்க மறுபடியும் எழும்பும்படியாக, ஆண்டவருக்காக ஜீவிக்கும்படியாக, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக உங்களுக்காக இந்த கோயிலை ஆண்டவர் எழுப்பி கொடுத்திருக்காரு. தயவு செய்து புதுசாக வந்திருக்கணும், தொடர்ந்து வாரம் இந்த இடத்துக்கு வாங்க. பிறகு விழுந்து போறேன் நின்று போனவங்களும் தயவு செய்து இந்த இடத்துக்கு வந்து எனக்கு கொடுத்த அந்த புதிய வாழ்க்கையை, எனக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ளும்படியாக நான் வேண்டிக் கொள்கிறேன். தேங்க்யூ.
எல்லாம் விட்டாங்க. சரி, இந்த வீட்டில் ஜாபம் நான் வீட்டில் ஜாபிட்டோம். ஆண்டவருக்கு தான கிருபை. நம்முடைய அம்மா ரட்சிக்கப்பட்டாங்க. இந்த ஒரே சகோதரியும் தேவனுடைய வார்த்தை கேட்கலாம். ஆண்டவர் இயேசு ரட்சகர் நம்மை தேடி அதாவது இவங்க ஓடுறாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கிறதே வேண்டாம். ஆண்டவர் உண்மையாக நான் மட்டும் ஏசாண்டு உண்மையாக இருந்தால் நம்ம வறுமையானவர்களாம் கொண்டு வரலாம். இயேசுக்காக ஜீவிக்கலாக இருந்தால் தேவன் என்ன நம்முடைய விருப்பங்களெல்லாம் நிறைவேற்றுவார். கடைசியாக Thank you.
சீயோனை சிறப்புடன் சேர்த்திட இயேசு சீக்கிரம் வரும் நாள் நெருங்கி வந்திடுதே. சீயோனை சிறப்புடன் சேர்த்திட இயேசு சீக்கிரம்